Hello students, welcome to our YouTube channel Easy Maths. இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா 11th Maths exercise 2.5ல first sum solve quadratic inequalities. Okay, 2x square plus x minus 15 less than or equal to 0. இது நார்மல் quadratic equation சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 into minus 15 minus 30. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 6 5 ஆ போடுவோம். இதானே? ஸோ 6 into minus 5 6 5 ஆ minus 13 வரும். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு plus 1. இங்கே கோஎஃபிஷியன்ட் x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 ஈக்குவலா வருது. நம்மளுக்கு டிவைடட் பை இந்த a. ஸோ டினாமினேட்டர் போட்டோம் அப்படின்னா x plus 3 x minus 5/2. இந்த ரெண்டு தான் நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ மைனஸ் 3ஐயும் 5/2 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். இதுக்கான கிராஃப் நான் மைனஸ் 3ல இருந்து பிளஸ் 2 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் 3 வரைக்கும் ஒரு மைனஸ் 3 வரைக்கும் ஒரு இன்ட்ரோல், மைனஸ் 3ல இருந்து இந்த 5/2 ஓகேவா அது வரைக்கும் ஒரு இன்ட்ரோல், 5/2ல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இன்னொரு இன்ட்ரோல். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 3 அப்படின்றப்ப இப்போ இதுல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூ இந்த பக்கம் இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூ அப்படின்றப்ப மைனஸ் 4 எடுப்போம்னு வச்சுக்கோங்க. இங்க மைனஸ் 4 இந்த இடத்துல எக்ஸ் இடத்துல மைனஸ் 4 நான் சப்ஸ்டிட் பண்ணி பிளஸ் 3 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மைனஸ் 1 அப்படின்னு. இப்போ மைனஸ் ஆன் சைன் மட்டும் தான் எழுதணும். ஸோ அதே மாதிரி எக்ஸ்ல இங்க எக்ஸ் மைனஸ் 5/2ல இங்க அதே சேம் நம்பர் மைனஸ் 4 போடுறேன். ஸோ மைனஸ் 4 மைனஸ் 5/2 ரெண்டு நம்பர் மைனஸ்னா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு மைனஸ் தான் வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தான் நான் என்ன எழுதணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம என்ன எழுதுவேன் இங்க எழுதுவேன். அப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்னது பிளஸ். நெக்ஸ்ட் என்னன்னா மைனஸ் 3ல இருந்து 2.5 தான் 5/2 வரைக்கும் அந்த வேல்யூ நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா நம்ம ஜீரோன்னு எடுக்கிறேன். இங்க ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு பிளஸ் வேல்யூ, இங்க ஜீரோ சொன்னா மைனஸ். ஸோ இது ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். நெக்ஸ்ட் என்னன்னா 5/2 இன்ஃபினிட்டி அதாவது 2.5 இருக்கு மேல பிளஸ் 3 எடுத்துக்கிறேன். இங்க எனக்கு பிளஸ் 3 போடும்போது எனக்கு என்ன வரும், பிளஸ் 3 பிளஸ் 3ங்கிறது பிளஸ் தான் வரும். இங்க பிளஸ் 3 மைனஸ் 5/2 அதாவது 3 மைனஸ் 5/2ங்கிறது 2.5 எனக்கு அங்க என்ன பிளஸ் தான் வரும். ஸோ பிளஸ் இன்ட்டு பிளஸ் அகைன் பிளஸ் தான் எனக்கு வருது. ஓகேவா? ஸோ பிளஸ் இன்ட்டு பிளஸ் அகைன் பிளஸ் தான். ஸோ நம்மளுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்இக்வாலிட்டி வந்து லாஸ்ட் என்ன வச்சிருக்கோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஆப்வியஸ்லி நம்மளுக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் வரணும். அப்ப சரி நெக்ஸ்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ், சாரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் வரணும். ஓகேவா? நெகட்டிவ் நம்பர்ஸ் இந்த ரீஜியன்ல நமக்கு எங்க நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா இந்த அதுக்கான இன்டர்வல் என்னன்னா மைனஸ் 3, 5/2. அப்ப நம்மளுக்கு சொல்யூஷன் எதுல இருந்து எது வரைக்கும், மைனஸ் 3ல இருந்து பிளஸ் 5/2 வரைக்கும் இருக்கும். ஸோ மைனஸ் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5/2 நம்ம எடுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.